டேய், நீ மருந்து கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் உயிரோட இருப்பேனாடா? நான் எங்க அம்மா கூடயே போய் படுத்துக்கிறேன். ஏண்டா இதையெல்லாம் வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொல்லிட்டு செய்ய மாட்டேன் நீ? எல்லாத்தையும் சொல்லணும் தான் மனசு துடிக்குது. என்னண்ணே, மலைக்கு மாலை போடுற நேரமா இது? நல்லா கேள்றா. ஏண்டா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏங்க எதுக்குங்க அவனை திட்டுறீங்க? அவன் சாமி மாலை போட்டிருக்கான்ல. என்ன சாமி? அறிவு கட்ட சாமி. ஏண்டா வீட்டுல பொண்டாட்டி இருக்கா, அவ உண்டாயிருக்கா, இதெல்லாம் உனக்கு ஞாபகத்துல இல்லையா? சாமிக்கு உண்டி கட்டிங்கிற நினைப்போ உண்டை கட்டி சோறும் ஒதுங்குறது கோயிலும் மடமும் கிடைச்சிட்டா போதும் நினைச்சிட்டீங்களா நீங்க? ஏங்க உங்களுக்கு இப்படி எல்லாம் புத்தி போகுது? உங்க தம்பிக்கு இருக்கிற தெளிவு கூட உங்களுக்கு கிடையாதா? அவரை பாருங்க எப்படி பொண்டாட்டிக்கு பக்கத்துல அனுசரணையா இருக்காருன்னு. நீங்க மாலையை போட்டு சாமியார் ஆயிட்டீங்க. இப்ப நானும் என் வயித்துல இருக்கிற நம்ம குழந்தையும் உங்களுக்காக விரதம் இருக்கணுமா? சொல்லுங்க மாப்பிள்ள. இந்த மாதிரி நேரத்துல புருஷன் பக்கத்துல இருக்கணும் தானே எல்லா பொண்ணுங்களும் விரும்புவாங்க. முருகன் எங்க போயிட போறாரு? இல்ல பழனி மலைதான் எங்க போயிட போகுது? குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நீங்க 3 பேருமா போய் அங்கேயே புள்ளைக்கு முடிய இறக்கிட்டு வந்திருக்கலாம்ல. திடீர்னு இப்படி காவி வேட்டியை கட்டிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு மாப்பிள்ள? என்னண்ணே இப்படி பேசாம இருந்தா எப்படி? இப்ப எதுக்கு இந்த கோலம்? முருகர் கனவுல வந்து மலைக்கு வான்னு கூப்பிட்டாரா? எந்த நேரத்துல எது செய்யணும்னு உங்களுக்கு தெரியாதா? ஏங்க அவர் இப்ப என்ன தப்பு பண்ணிட்டாருன்னு கத்துறீங்க? இத பாரு லட்சுமி, நீ சப்போர்ட் பண்ணாத. இவர் மாலை போட்டது நான் தப்புன்னு சொல்லல. இந்த நேரத்துல இப்படி பண்ணிருக்கிறதுக்கு தான் கோவப்படுறேன். இது பார், இதெல்லாம் உனக்கு புரியாது. ஏன்னா உன் புருஷன் உன் பக்கத்துல தானே இருக்காரு. தேனு, நீயும் குழந்தையும் நம்ம குடும்பமும் நல்லா இருக்கணும்னு தான் நான் மாலை போட்டிருக்கேன். உன் கோவத்தை மத்தவங்க மேல காட்டாத தேனு. டேய், அவ கோவப்படுறதுல என்னடா தப்பு இருக்கு? அப்பா, கடவுள் விஷயத்துல தடை சொல்லாதீங்கப்பா. அதுவே குத்தமாயிட போகுது. ரொம்ப நாளா என்னை ஏங்கி தவிக்க விட்டு எனக்கு அவன் குழந்தை வரம் கொடுத்திருக்கான். இதுல குறை வரக்கூடாதுன்னு தான் என் சந்தோஷத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கேன்ப்பா. தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் விளக்கம் கேட்காதீங்கப்பா. என் போக்கிலேயே என்னை விட்டுருங்க. என்னவன் இப்ப நம்ம என்ன சொல்லிட்டுன்னு கண்ணெல்லாம் கலக்கி பதில் சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அவன் நல்ல விஷயம் தானங்க பண்ணிருக்கான், விட்டுருங்களே. தேன, நீ ஒன்னும் பெருசா கேட்டுக்காதம்மா. இன்னும் 15 நாள் தான் மாலை போட்டிருப்பான். அப்புறம் நாள் சீக்கிரம் ஓடிடும். மலைக்கு போயிட்டு வந்துருவான். உங்க மாமாவும் இப்படித்தான். தங்கவேல வயித்துல இருந்தப்போ திடீர்னு மாலையை போட்டுட்டு வந்து நின்னாரு. மொத்த குடும்பமும் இப்படித்தான் போல இருக்கு. ஒன்னும் பிரச்சனை பண்ணாத, விட்டுடு. சரிங்க அத்தை, நான் அவரை எதுவும் கேட்கல. அப்புறம் என்ன, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது இல்ல? அவங்கவங்க வேலைங்களை போய் பாருங்க, போங்க. ஏங்க, தாசில்தார பாக்கணும்னு சொன்னீங்கல்ல, அங்க போங்க நீங்க. சரி வெற்றி, நீயும் போ.
வா வா. டேய் டேய் வேணாண்டா. இப்ப நீ கோவப்பட்டன்னா அது அவளுக்கு சாதகமா மாறிடும். அத்தை பாலாச்சு வாய்ந்து விடுங்க மாமா. ஏய் உதப்படுவேன், பேசாம இரு. வந்தவங்கள வான்னு கூப்பிடுறதுக்கு ஆள் இல்ல, வான்னு கூப்பிடுறவங்கள வழி மறைக்கிறதுக்கு ஆள் இருக்கு. நல்ல குடும்பம்டா இது. அதான் வந்துட்டீங்களே, அப்புறம் என்ன? அப்புறம் என்னன்னுதான் என் மனசுலயும் 1000 எண்ணம் ஓடிட்டு இருக்கு. இந்து, உன் அக்கா தேவையில்லாம பேசிட்டு இருக்கா. நீ உள்ள போ. மாப்பிள்ள தம்பி, இவ இந்த வீட்டு வேலைக்காரி இல்ல, உங்க வீட்டுக்காரி. அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏமாந்தது இவதான். உன்ன மாதிரி உதவக்கரைய நம்பி வாழ்க்கைய வீணாக்கிட்டு நிக்கிறான். இத பாரு லட்சு, என்ன அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறியா, இல்ல வாழ்ந்தது போதும்னு நினைக்கிறியா? மிருகம் வாழற காட்டுல தனியா கொண்டு வந்து விடுறோமே, இவ நல்லபடியா வீட்டுக்கு திரும்பணும்னு நினைக்கிறேன். அப்படி நினைக்கிறவ வீட்டோடய வச்சுக்க வேண்டியதானே? இதத்தான் நான் முதல்லயே சொன்னேன், கேட்க மாட்டேங்கிறாளே. மாப்பிள்ள தம்பி, உங்க பாஷை என்னன்னு எனக்கு சரியா புரியல. ஆனா ஏதோ கோவமா இருக்கீங்கன்னு மட்டும் புரியுது. நான் சொல்ல வந்தது இதுதான், நீங்க கோவப்படுங்க, ஆத்திரப்படுங்க. ஆனா அதை என் இந்து மேல காமிக்க கூடாது. இந்து 6 மாசம் உங்க பொறுப்பு. அவ தானா கீழே விழுந்தா, ஸ்டவ் தானா வெடிச்சுது, கிணத்துல தானா தவறி விழுந்துட்டா. இப்படி ஏதாவது கதை கட்டலான்னு நினைச்சீங்க, கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்க மாட்டேன். நானே தீர்ப்பு எழுதி நானே தண்டனை கொடுப்பேன். என் தங்கச்சி உயிருக்கு முன்னால மத்தவங்க உயிரெல்லாம் என் கால் தூசிக்கு சமம். லட்சு, எங்க வந்து யார மிரட்டிட்டு இருக்க? இந்துவோட முகத்துக்காக பாக்குற, இல்லனா நீ பேசின பேச்சுக்கு இந்த வீட்ல இந்நேரம் நின்னுட்டு இருக்க மாட்டேன். இது பாரு, உனக்கு உன் தங்கச்சி எப்படி முக்கியமோ அதே மாதிரி எனக்கு ஏன் தம்பி முக்கியம். அவனுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை நான் எப்படி அவன் மேல திணிக்க முடியும்? உன் தங்கச்சி அந்த அருளோட ஓடி போனத ஊரே நம்புது. அத நான் நம்பணுங்கிறது இல்ல, அது முக்கியம் இல்ல. ஆனா என் தம்பி நம்பணும். அவன் நம்பலையே. கூட வாழ்ந்தவனுக்கு தானே பொண்டாட்டியோட குணம் தெரியும். இத பாரு இந்து, நான் உன்னை குத்தி காட்டணுங்கிறதுக்காக பேசல. உன் அக்கா என்ன தப்பா நினைக்க கூடாதுல்ல, அதுக்காக சொல்றேன். உன் மேல எந்த தப்புமே இல்ல, அப்படித்தானே? அதை இந்து வேணா நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். திருவும் இந்துவும் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறவ இவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பவே சம்மதிச்சிருக்க கூடாது. ஆனா நீ அத வேடிக்கை பார்த்திருக்க. அப்படியே இவ வீட்டை விட்டு போயிருந்தாலும் நீ பேசி அதை சரி பண்ணிருக்கணும். நீ என்னடானா இன்னொரு சம்பந்தம் பேசிட்டு இருக்க. அத தெரிஞ்சு தடுக்க நினைச்சா அடுத்து டைவர்ஸ் நோட்டீஸ் வருது. யோசிச்சு பாரு. இந்துவுக்கு நீ எதுவுமே செய்யல. எனக்கு உன் மேலதான் சந்தேகமே. என் தங்கச்சியை கடத்தினது ஒத்தக்கை ஆறுமுகம்னு சொன்ன, அந்த ஆளு ஊர்லயே இல்லையே. சரி, அது உனக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஆனா எதுக்காக திருவும் இந்துவும் வெளியே போகும் போதெல்லாம் ஒத்தக்கை ஆறுமுகம் உங்களை ஏதாவது பண்ணிடுவான்னு பயமுறுத்திக்கிட்டே இருந்த? இதை எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் சொல்றேன். எனக்கு உன் மேலயும் சந்தேகம் இருக்கு. இங்க பாரு லட்சு, நீ தேவையில்லாம சம்மந்தம் இல்லாம பேசுற. நீ என்ன அவளை கொடுத்து விட்டுட்டல? நீ கிளம்பு, நாங்க பாத்துக்கிறோம் இவள. இந்த வார்த்தைக்காக தான் இவ்ளோ நேரம் பேசணும். இந்த நிமிஷத்துல இருந்து இவ உன் பொறுப்பு. இவளுக்கு என்ன நடந்தாலும் நான் உன் கழுத்து தான் பிடிப்பேன். இந்து, இந்த வீட்ல உனக்கு ஏதாவது உன் மனசுக்கு தப்பா பட்டுச்சுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு. நான் வரட்டுமா? இங்க பாரு, உன் மிரட்டலுக்கு நான் பயந்துட்டேன்னு நினைக்காத.
உன் பேச்ச கேட்டுக்கிட்டு அளவுக்கு அதிகமா இவ்வளவு ஆடினாடு வை, நானும் சும்மா இருக்க மாட்டேன். என் தம்பியோட சந்தோஷத்துக்கு இடைஞ்சலா நீ வந்தாலும் சரி, உன் தங்கச்சி வந்தாலும் சரி, அப்புறம் நான் பழைய கோடீஸ்வரியா மாற வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. நீ எப்பவுமே மாறவே இல்ல, ஒரே மாதிரி தான் இருக்க. கூடிய சீக்கிரமே அது எல்லாருக்கும் புரிய வரும். வரட்டா? ஏய், ஏய், திரு, வாயே. வாடா. இத பாரு, நாம அவளுக்கு பயப்படலனாலும் கோர்ட்டுக்கு பயந்துதான் ஆகணும். விடு, முதல் நாளே பிரச்சனை வேணாம். புரியுதா? பேசாம இரு. இந்தோ, உனக்கு எங்க கம்ஃபர்டபிளா இருக்கோ அங்கேயே தங்கிக்கமா. டேய், வாடா. ஜோசியம் பாக்குறது, கைரேகை பாக்குறது, குறி சொல்றது, சாமியோ கடன் கஷ்டம், குழந்தை குடுப்பன, பாவ புண்ணியம் எல்லாத்தையும் பார்த்து சொல்லிவிடுவேன் சாமி. சாமி வீட்ல ஆள் இல்லைங்களா? சாமியோ மா. அம்மா ஜோசியம் பாக்குறீங்களாம்மா? வரவு செலவு, வந்த நோக்கம், வாழ்ந்த கடன் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம புட்டு புட்டு வச்சிடுறேம்மா. அம்மா உள்ள வாமா. உங்க கைரேகைய பார்த்து எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிடுறேம்மா. நான் வாழ்ந்து முடிச்ச கட்டை, எனக்கு எதுக்கு ஜோசியம்? என் பொண்ணுக்கு தான் பார்க்கணும். ஒழுங்கா பாப்பியா? என்ன தாயி இப்படி கேட்டுட்ட? நான் சொல்றதுல குத்தம் இருந்தா உன் சொல்லுக்கு நான் கட்டுப்படுறேன். சரியா இருந்தா உன் பிரியத்துக்கு ஒரு புது புடவையோ இல்ல கட்டாம வச்சிருக்கிற நல்ல புடவையோ கொடு. மா, அவர் கோயிலுக்கு போகணும், ரெடியா இருங்கன்னு போன் பண்ணாரு. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இருத்தேன்னு உன் புருஷன் வரத்துக்குள்ள உன் வயித்துல வளர்றது ஆனா பொண்ணா, அவன் அதிர்ஷ்டம் எப்படின்னு பாத்துடலாம். ஏமா நீ உட்காரு. சரிம்மா. வா இப்படி. ஏமா, இந்த அம்மா அதெல்லாம் சொல்லிடுமா? எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கையே இல்ல. தாயே, உனக்கு நம்பிக்கை வேணாம் குழந்தை. நான் சொல்றத 2 வரி கேளு, அப்புறம் முடிவு பண்ணிக்க. இப்ப நான் உன் முகத்தை பார்த்து சொல்றேன். உனக்கு வாச்ச புருஷன் அப்ராணி. கிடைக்க வேண்டிய உரிமைக்கு நீ கிடையா கிடக்குற. அது கிடைச்ச பாடா தெரியல. என்ன தாயி, சொன்னது சத்தியமா? ஐயோ, ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் உடைச்சு சொல்லிட்டீங்களே. தலமா, நான் பேசிக்கிறேன். அம்மா, என் நிலைமை மாறுமா? எனக்கான உரிமை கிடைக்குமா? கிடைக்கும்னா எப்ப கிடைக்கும்? கிடைக்காதுன்னா கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? என் கைய பார்த்து சொல்லுமா. பாருமா, பாருமா, நல்லா கும்பிட்டுக்கோ. ஐயோ சொல்லுமா, ரொம்ப நேரமா ஊத்து ஊத்து பாக்குறீ. என்னமா தெரியுது? ஒவ்வொன்னா சொல்றேன் கேட்டுக்க தாயி. ஆயுள் ரேகை அம்சமா இருக்கு. விதி ரேகை சதி செய்யல. சூரிய ரேகை பிரகாசம். ஐயோ, இந்த புத்தி ரேகை தான் கொஞ்சம் மட்டுப்படுது. நீ அதெல்லாம் பார்க்க வேண்டாம். நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஏன் தாயி இப்படி கோவப்படுறீங்க? இலகுன மனசு உள்ளவங்களுக்கு கொஞ்சம் புத்தி மட்டும் தானே. உன் கேள்வி என்னன்னு சொல்லு. அம்மா, இவ மனசுல இருக்கிற குறை எப்ப ஆறும்னு சொல்லுமா. இவங்க வயித்துல மகராசம் வந்து பிறக்க போறான். அவன் பிறந்ததும் உன் குறை தீரும், மரியாதை சேரும். உங்க முகத்துக்கு எதிர நின்னவங்க தலை தானா பூமிக்கு குனிஞ்சிரும். கண்ணு ஓஞ்சாட, முகம் உடையவஞ்சாட, நிறம் வம்சவழி, குணம் வளப்பு வழி. இன்னும் உன் பிள்ளைய பத்தி என்ன தாயி சொல்லணும்? அப்போ எனக்கு ஆம்பளை புள்ள தான் பிறக்கணும் சொல்றீங்களா? நிச்சயமா நான் சொன்னதை எழுதி வச்சுக்கோ. சொன்ன மாதிரி பிறந்தா அடுத்த தடவை நான் வரும்போது உன் தகுதிக்கு தக்க எனக்கு ஒரு புடவை எடுத்து கொடு. புடவை என்னம்மா, போர்வையே தரமா. அவன் பிறக்கிற நேரம் என் பொண்ணுக்கு வாழ்க்கை எப்படி அமையும் அதையும் பார்த்து சொல்லம்மா. அதான் ஏற்கனவே சொல்லிட்டனே.
அவன் தான் உங்க பொண்ணுக்கு மதிப்பையும் மரியாதையும் வாங்கி தர போறான். லட்சுமிக்கு பிறக்க போற புள்ள எப்படி இருக்கும்னு அவ கைய பார்த்து சொல்லுவோம். ஏமா என் பொண்ணுக்கு சொன்ன மாதிரி யார் கைய பார்த்தாலும் வயித்துல இருக்கிற குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்லிடுவியா? தாராளமா சொல்லுவேன். குழந்தை எப்படி இருக்கோ அப்படியே மறைக்காம சொல்லிடுவியா? சொல்லுவேம்மா. சரி, ஒரு மாதிரி தப்பா இருந்தா கூட மனசு கஷ்டப்படுமேன்னு பார்க்காம கரெக்டா சொல்லிடுவியா? நீ வேறம்மா, நான் அந்த ஈசனை தவிர வேற யாருக்கும் பயப்பட மாட்டேன். உள்ளத உள்ளபடி சொல்றதுதான் ஏன் பொழப்ப. அப்படியா? ஒரு நிமிஷம் இரு, நீ சொல்றதெல்லாம் உண்மையான்னு இப்ப கண்டுபிடிச்சிடுறேன். வர சொல்லுமா. ஆமா லட்சுமி. என்னம்மா? இங்க வாமா. ஏமா இப்ப எதுக்கு அவளை கூப்பிடுற? அடிய வயித்துல நோஞ்சான வச்சுக்கிட்டு நானும் புள்ளத்தாச்சி தானே பெருமையா தெரியல, அத உடைக்கணும்டி. இப்ப அவ கைரேகைய பார்த்து உள்ளத உள்ளபடி சொன்னா எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிரும்ல. ஐயோ அம்மா, உனக்கு மூளையே மூளை. ம். என்னம்மா? இல்ல, இவ கைரேகைய பார்த்து எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறா. உன் கையும் காட்டன் பாப்போம். அம்மா, எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லம்மா. லக்ஷ்மி, முதல்ல நானும் அப்படிதான் சொன்னேன். இவங்க பட்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் மொத்த கதையையும் 1ல இருந்து 9 வரைக்கும் வரிசையா சொல்லிட்டாங்க. சும்மா உன் கைய காட்டு. அக்கா, நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான்க்கா இருக்கு, கைரேகையில இல்ல. ஏமா தப்பா சொல்லிடுவாளோன்னு பயப்படுறியா? ஒன்றும் பயப்படாத தாயி. நான் சொன்னாலும் சொல்லலைன்னாலும் நடக்கிறத யாராலும் மாத்த முடியாது. நான் பயப்படலம்மா, எனக்கு இதுல ஆர்வம் இல்லைன்னு சொல்ல வரேன், அவ்வளவுதான். இத பாருமா, எங்க திருப்திக்காக கொஞ்சம் பாரு. நீயும் என் பொண்ணு மாதிரி தான். ஒருத்திக்கு பார்த்துட்டு ஒருத்திக்கு பார்க்காம இருந்தா எனக்கும் உறுத்தும் இல்ல. சரி, நான் உங்களுக்காக பாக்குறேன். இப்ப நான் என்ன பண்ணணும்? தாயி, இப்படி வந்து உட்காரு தாயி. உன் இடது கையை காட்டு தாயி. லட்சுமி, என்ன இது? ஒண்ணும் இல்ல மாமா, அம்மாவுக்காக சும்மா பார்க்கலான்னு. ஏன் இவளுக்கு ரேகை பார்த்தா உங்களுக்கு என்ன? நல்லா இருக்கிற மனசை கலைச்சிக்க வேணாமே. அம்மா, நீங்க புறப்படுங்கம்மா. பார்த்த கைய பாதியிலேயே நிறுத்தக்கூடாது சாமி. பரவாயில்லம்மா, பலன் சொன்ன வரைக்கும் உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு கிளம்புங்க. ஏமா அப்படி தடுக்கிறீங்க? அத்தை, ராகு காலத்துக்கு முன்னாடி கோயிலுக்கு போனோம். அதான் தேனுகிட்ட ஃபோன் பண்ணி ரெடி ஆயிருன்னு சொன்னேன். அம்மா, நீங்க கிளம்புங்க. இந்தாங்க. ரொம்ப நன்றி சாமி. நான் இன்னொரு நாளைக்கு வரேன். போலாமா? மாமா, நானும் உங்க கூட கோயிலுக்கு வரவா? என்ன கேள்விமா இது? வாமா, வாங்க.
போறோம். ஏதோ இழவ வீட்டுக்கு போற மாதிரி உம்முன்னு வந்தா என்ன அர்த்தம்? தேனு, கோயிலுக்கு போகும்போது கடவுளை மனசுல நினைச்சுக்கிட்டு போகணும். அது கோயில போய் நினைச்சுக்கலாம்.